ஜெயலலிதாவை முதலில் எங்கே சந்தித்தேன் என்பது குறித்து நடராஜன் எமது தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டேவுக்கு அளித்திருந்த சிறப்பு பேட்டியின் ஒரு பகுதியை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதாவுக்கும் உங்க குடும்பத்துக்குமான ஒரு நெருக்கம் இன்னைக்கு நாடு அறிஞ்ச விஷயம். முதல்ல ஜெயலலிதாவுடைய தொடர்பு ஏற்படும் போது அவர் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதல்ல பரிச்சயம் ஏற்படும் போது அதிமுக வளர தடுச்சு இருந்த ஒருத்தவங்களா இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு மிக வேண்டப்பட்டவரா இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க வளருவாங்க வருவாங்க, பின்னாடி நமக்கு இந்த உறவு பயன்படும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு முன்னாடி இருந்ததா, அல்லது அவருடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருந்தது? நாங்கள் பங்களித்தோம் என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் அந்த இளைய காலத்திலே கோயில்பட்டியில் அவர் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது நான் தான் அங்கே பாரதியார், மகாகவி பாரதியாருடைய நூற்றாண்டு விழாவை நடத்துகின்ற பொறுப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் தான் அதுக்கு முழு பொறுப்பு. எட்டயபுரத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோ பாரதியாரை பாதிரியார் என்று சொன்னார். சிரித்து விட்டேன். அப்போ இது மாதிரி சிரிச்சிருவாங்க, நீனே நடத்து எல்லாவற்றையும் என்று என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு முதலமைச்சருக்கு பக்கத்தில் ஒரு சேர் வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அந்த நிகழ்ச்சியை முழுக்க நின்று நடத்தியவர். அப்போது அம்மா அவர்கள் வந்த பொழுது கோயில்பட்டியில் இருந்தார். தலைவர் திருநெல்வேலியில் இருந்து வந்தார்கள். அவரை அழைத்து அவர் வருவதற்கு முன்பாக இவரை அழைத்து போய் பெண்களுடைய உரிமைகளுக்கான அந்த மாநாட்டில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அதில் இவர் முதல் பேச்சாளராக, தலைமை பேச்சாளராக பேச வைத்தோம். அதுக்கு அழைத்து போகும்போது நானும் துரையும் தான் அவரை கோயில்பட்டி கெஸ்ட் ஹவுஸிலிருந்து அந்த மேடை வரைக்கும் அழைத்து போகிற பொறுப்பும் என்றத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு ஏற்பட்ட அறிமுகம் அவங்க பின்னாட்கள்ல இந்த அளவுக்கு வருவாங்க வளருவாங்க, அவங்களுக்கு முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளருவாங்க அப்படிங்கிற அந்த ஃபயர் நீங்க கண்டீங்களா? அது எப்போ இது நமக்கான உறவு, இது நமக்கான தொடர்பு, இது நம்முடைய தனிப்பட்ட நட்பு அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்கு எப்படி வந்தது? இல்லை, அவங்ககிட்ட எதிர்பாராத ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுது நட்பாகத்தான் ஆரம்பித்தோம். பிற்காலத்தில் எம்ஜிஆர் உடல்நிலை சரியாக இல்லாத பொழுது அவருடைய பிறகு யார் இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல முடியும் என்பதை, ஆமாம், எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு குழு அமைத்திருந்தார்கள். பிறகு தனக்கு முன்பாகவே உடல்நிலை சற்று குறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது அவர் 3 பேர் அடங்கிய குழுவை அனுப்பினார்கள். ஒன்று நவநீத கிருஷ்ணன், இன்னொரு எம்பி முத்தையா, அன்பழகன் ஆகிய 3 பேர். அவர் 3 பேரும் 2 பேர் எம்பியாக இருந்தவர்கள், ஒருவர் அங்கே துணை மேயராக இருந்தவர் நவநீத கிருஷ்ணன். இவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார்கள். அந்த ரிப்போர்ட்டிலே அந்த கட்சியிலே தனக்கு பிறகு என்ற வார்த்தை சொல்லாமல் யாரிடத்தில் கட்சி தொண்டர்கள் அபிமானமாக இருக்கிறார்கள், யாரை மதிக்கிறார்கள் என்ற ஒரு மதிப்பீடை செய்தார்கள். அந்த மதிப்பீட்டினுடைய அடிப்படையில் தான் நானும் அதிலிருந்து ஈர்க்கப்பட்டு இவருடைய பிற்கால நடவடிக்கையில் கொள்கை பரப்பு செயலராக இருக்கின்ற பொழுது அவர்கள் தனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் எனக்கு சொல்லி வருவார், எழுதி அனுப்பி. அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், என்ன பிரச்சனை வந்தாலும் அரசியல் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல், அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே ஏற்படுகிற சிக்கல்களை எல்லாம் கூட எழுத்து மூலியமாக எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அவ்வளவு உங்களுடைய மனைவி மூலமா? ஆமாம், அனுப்பி வைத்து இந்த சூழ்நிலை இதில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை கேட்டிருக்கிறார். உங்கள்கிட்ட ஆலோசனை பெற ஆரம்பிச்சாங்க. ஆமாம். அப்ப எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்த பொட்டன்ஷியல் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை வரும்போதே இவங்களுடைய பேரும் அதில் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இருக்கும் பொழுதே, அதான் அவர் நல்லா இருக்கும் பொழுதே இந்த குழு அமைச்சிருந்தாரு. ஆக அந்த குழு அவங்க பேர் கிடையாதுல்ல, அந்த குழு 3 பேர் போய் அந்த குழு பரிந்துரைத்த பேர்ல ஜெயலலிதா தான் ஒரே பேராக சொல்றாங்க. வேற யாரையும் செகண்ட் தேர்டே கிடையாது. அந்த பட்டியல் எம்ஜிஆருக்கு போனதா? ஆமா, அது பார்த்த பிறகு அதை அப்படியே வைத்துக் கொண்டார். பிற்காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போனது பிறகு நாங்கள் அதை பயன்படுத்தோம்.